ஆ போன பதிவில் நம்ம மெய்க்கீர்த்தியை பார்த்தோம். இந்த பதிவில் கல்வெட்டை பார்ப்போம். கீழப்பழுவூர் சிறுமூலேஸ்வரர் கோவிலில் உள்ள முதலாம் குலத்தவங்களுடைய கல்வெட்டில் மெய்க்கீர்த்தி பகுதியை போன பதிவில் பார்த்தோம். இன்றைக்கி கல்வெட்டை பார்ப்போம். கல்வெட்டு கோவிலோட 2ஆம் பிராகாரத்து மேற்கு சுவரில் முதலாம் குலத்தவங்களுடைய 20ஆம் ஆட்சியாண்டு, அதாவது கிபி 1090ஆம் ஆண்டு கல்வெட்டு. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் படையெடுப்பு, நிறைய படையெடுப்புகள், கலிங்க படையெடுப்புகள்லாம் முடிஞ்ச காலங்கள். ஏன்னா இந்த மெய்க்கீர்த்தியே இயற்றப்பட்டிருக்கு அப்படின்னா இதெல்லாம் முடிஞ்சிருக்கு. ஆனால் எனக்கு தெரிஞ்சு இந்த கல்வெட்டில் பார்த்திங்கன்னா கலிங்க படையெடுப்பும் சொல்லப்படலை. ஒருவேளை அதற்கு பிறகு தான் கலிங்க படையெடுப்பு அவர் மேற்கொண்டிருப்பாருங்கிற மாதிரி எனக்கு தோணுது. கல்வெட்டுக்கு வரும். யாண்டு 20வது உத்தோங்க தொங்க வளநாட்டு குன்ற கூற்றத்து பிரம்மதேயம் சிறுபழுவூர் சபையும் விருதராச பயங்கர வானகோவரைய தங்களாட்சி சோமகுல சுந்தரர் விச்சாதிரி ஆழ்வார்க்கு சபை விலையாக விற்று கொடுத்த நிலமாவது. இங்கே சொல்லப்பட்டிருந்த வானகோவரையர் அப்படிங்கிறவங்க வந்து சிற்றரசர், பழுவூரை ஆட்சி செய்த ஒரு சிற்றரசர். அதுலேயும் விருதராச பயங்கரங்கிற பட்டத்தையும் அவர் பெறுகிறார். அந்த விருதராச பயங்கரன் வேறு யாரும் இல்லை, குலத்துங்கன் அவருடைய பட்டப்பெயர் தான். இதை நீங்கள் பல வளநாடு பிரிவில் பார்த்துருக்கலாம். விளக்கம்: முதலாம் குலத்தோங்கனுடைய 20ஆம் ஆட்சி ஆண்டில் கிபி 1090ஆம் ஆண்டில் உத்தோங்க வளநாடு, இதை பற்றி ஒரு சிறு குறிப்பு. இது பழுவூர், இப்போ இருக்க பழுவூருக்கு பார்த்திங்களா, அந்த ஊரெல்லாம் தன்னகத்து கொண்ட ஒரு வளநாடு, அதுதான் உத்தோங்க வளநாடு. இந்த வளநாட்டிற்கு பெயரே முதலாம் ராஜராஜன் காலம் முதல் பிற்பட்ட எல்லா சோழ மன்னர்களுடைய காலத்திலையும் வழங்கி வந்துள்ளது. உத்தோங்க வளநாடு தான் சொல்லப்படுது. அடுத்து குன்ற கூற்றத்து, இன்றைக்கி இருக்கிற திருச்சி உடையார்பாளையம் தாலுக்கா அரியலூருக்கு அருகில் உள்ள குன்றம் அப்படிங்கிற ஊரை தான் தலைநகராக கொண்டுள்ள ஒரு கூற்றம். அந்த கூற்றத்தில் ஒன்ற பிரம்மதேயம் தான் இந்த சிறுபழுவூர், இப்போ நம்ம பார்க்குற இந்த கோவில். அந்த சிறுபழுவூர் சபையினர் தான் இந்த தானத்தை யாருக்கு கொடுக்குறாங்க? வானகோவரையரோட அம்மாவுக்கு கொடுக்குறாங்க. அதாவது தங்களாட்சிங்கிறத அம்மாவுக்கு குறிக்கும். இல்லை, இன்னொரு பெரிய சிறப்பிக்க விஷயம் என்னென்னா, விருதராச பயங்கரங்கிறது குலத்துங்கனுடைய பட்டப்பெயருங்கிறதுனால அதையே அந்த சிற்றரசருக்கும் கொடுத்துருக்காரு. அடுத்து திருச்சி உடையார்பாளையம் தாலுக்காவில் தேவாரம் பெற்ற பதியாக இந்த பழுவூர் சிறுபழுவூர்னு சொல்லப்படுது. இதுக்கு கீழே பழுவூருங்கிற பேரும் இருக்குது. இவ்வூருக்கு மேற்கே சுமார் 1 மைல் தூரத்தில் தான் மரவணீச்சுரம் அப்படின்னு இன்னொரு கோயில் இருக்குது. அது மேலே பழுவூர் பெரும்பழுவூர் என்று கல்வெட்டுகளில் பெயர் கூறப்படுவதால் இப்பழுவூர் சிறுபழுவூர் என்று பெயர் பெற்றது. அதாவது 2 கோயில் இருக்குங்க. வடமூலேஸ்வரங்கிறது இந்த கோவில், அது மரவணீச்சுரம்னு அந்த கோயில் சொல்லுவாங்க. 2 கோவில் இருக்குது. அது மேலே பழுவூர், இது கீழே பழுவூர், இல்லைன்னா சிறுபழுவூர்னு சொல்லப்படுது. இன்றைக்கி இது 2 பழுவூராக இருக்குது. திருச்சி உடையார்பாளையம் தாலுக்காவில் இந்த கோவில்கள் இருக்குது. பழுவூர் சாம்ராஜ்யத்தை சேர்ந்த பல கல்வெட்டுகள், உடையார்குடிக்கு அப்புறம் எனக்கு தெரிஞ்சு இந்த கோவிலில் தான் நிறைய பழு சாம்ராஜ்யத்தை சேர்ந்த கல்வெட்டுகள் நிறைய இருக்குது, போய் பாருங்கள். அடுத்து குலத்தொங்கனின் கட்டுப்பட்ட சிற்றரசரான விருதராச பயங்கர, இது குலத்தொங்க சோழனோட பட்டப்பெயர். அவருக்கு அந்த பட்டப்பெயரை தாங்கி கொண்ட வானகோவரையர், அந்த சிற்றரசர் யாருன்னா வானகோவரையர், அவருடைய தாயாரை தான் இப்படி சொல்லுவாங்க, தங்களாட்சின்னு சொல்லுவாங்க. பேர் என்னென்னா சோமகுல சுந்தரர் விச்சாதிரி ஆழ்வார், அதுதான் அவங்க அம்மா பேர். இதில் சோழகுல சுந்தரன் அப்படிங்கிறது தான் இயற்பெயர். சோழகுல சுந்தரன் விச்சாதிரிங்கிறது இசை பாடுறதுல வல்லவங்க, இசை பாடுறாங்க பார்த்திங்கன்னா, அவங்கள விச்சாதிரின்னு சொல்கிறாங்க. ஆழ்வார் அப்படிங்கிறது உயர் குலத்தை சேர்ந்த ராஜபெண்களுக்கு கொடுக்குற ஒரு பட்டப்பெயர். இந்த ஆழ்வாருங்கிற பேர் தான் இன்றைக்கி ஆயாள்னு மாதிரி இருக்குது. ஆயாள்னு சொல்லுவாங்க கிராமத்தில். நானே எங்கள் பாட்டியெல்லாம் அப்படி தான் கூப்பிடுவேன். ஆயாள்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து இந்த ஆழ்வார்லேருந்து தான் வருது. ஸோ மறுவுது, புரியுதுங்களா? அதுதான் சோமகுல சுந்தரர்னு சொல்கிறாங்க, சிலர் சோழகுல சுந்தரர்னு சொல்கிறாங்க. அது நமக்கு சரியாக தெரியல. ஆனால் அதான் இயற்பெயர். விச்சாதிரிங்கிறது இசை பாடுதலில் வள்ளுவர், இதுதான் அங்கே சொல்கிறாங்க. கல்வெட்டு இப்போ தான் மெயின் விஷயத்துக்கு வரும். ராஜேந்திர சோழ வாய்க்காலுக்கு வடக்கு பவித்திர மாணிக்கவதிக்கு கிழக்கு முதல் கண்ணாற்று 2ஆம் சதுரத்து நிலம் 4 மாவில் வடக்கடை நிலம் 1 மாவில் கிழக்கடை நிலம் அரைமாவும் இவ்வதிக்கு கிழக்கு இவ்வாய்க்காலுக்கு வடக்கு 2ஆம் கண்ணாற்று 2ஆம் சதுரம் நிலம் 4 மாவில் வடக்கடை நிலம் 1 மாவில் மேற்கடை நிலம் அரைமாவும் ஆக நிலம். அதாவது இந்த சபையினர், இந்த சிறுபழுவூர் சபையினருக்காக பார்த்திங்கன்னா, இந்த கோவில் சபையினர், அவங்க இந்த வானகோவரோட அம்மாவுக்கு வந்து தானம் கொடுக்கறதுக்காக என்ன பண்ணுறாங்க, ஒரு நிலத்தை தானமாக கொடுக்குறாங்க. அதுக்கு அந்த ஆழ்வார்கிட்டேருந்து என்ன பண்ணுறாங்க, 1 காசுக்கு வாங்கிக்கிறாங்க. கைமாற என்ன பண்ணிக்கிறாங்க, அந்த நிலத்துக்கு ஏற்ற காசை 1 காசு வாங்கிக்கிறாங்க. இதோட எல்லைகளை இப்போ பார்ப்போம். ராஜேந்திர சோழ வாய்க்கால்னு ஒரு வாய்க்கால் ஓடி இருக்குது. அந்த வாய்க்காலுக்கு வடக்கு பக்கத்துலேயும் பவித்திர மாணிக்கன் என்ற வதின சாலை, வண்டிச்சாலை, அதுக்கு கிழக்கு பக்கத்தில் முதலாம் பாசன வாய்க்கால், அதை கண்ணாற்றுன்னு சொல்லுவாங்க. 2ஆம் சதுரத்தில் உள்ள 4 மா நிலம், 4 மானா 400 குழி நிலம் கிடையாதுங்க,
ஐந்தில் ஒரு பங்குன்னு அர்த்தம். ஐந்தில் ஒரு பங்கு. அந்த நிலத்துக்கு வடக்கு பக்கத்தில் உள்ள நிலமான ஒருமா, அந்த ஒருமாவின் கிழக்கு பக்கத்தில் உள்ள, இதெல்லாம் எல்லைகள். அந்த கிழக்கு பக்கத்தில் உள்ள நிலம் எவ்வளவு? அரைமா நிலம், அதான் 50 குழி. அது ஒரு பக்கம். அடுத்து அதே பவித்திர மாணிக்கவதிக்கு கிழக்கு மற்றும் வாய்க்காலுக்கு வடக்கு பக்கத்தில் 2வது பாசன வாய்க்கால். முன்னாடி 1ஆம் பாசன வாய்க்கால், இப்போ 2வது பாசன வாய்க்கால். அந்த 2வது பாசன வாய்க்காலில் 2வது சதுரத்தில் உள்ள 4மா நிலம், அது அதே 5ல் ஒரு பங்கு. வடக்கு பக்கத்தில் உள்ள நிலமான ஒருமாவின் மேற்கு பக்கத்தில் உள்ள அரைமா நிலம். ஆக ஒரு அரைமா, இன்னொரு அரைமா, மொத்தம் 100 குழி நிலம். ஒருமா இந்நிலம் ஒருமாவும் இருவருக்கு விற்று, இவருக்குங்கிறது தான் இங்கே இருவருக்குன்னு வருது, இருவருக்கு விற்றுக்கொள்வதாக எம்மில் இசைஞ்ச விளைபொருள் அன்றாட நல்காசு ஒன்று, இக்காசு ஒன்றும் ஆவண கலியகை செல்லற கொண்டு விற்று விளையாவணம் செய்து கொடுத்தோம் பிரம்மதேயம் சிறுபழுவூர் சபையும் அப்படி சொல்கிறாங்க. நான் இது முதல்ல இந்த சதுர்வேதி மங்கலம், பிரம்மதேயம், அப்புறம் வளநாடு, அதுக்கப்புறம் கூற்றம், அப்புறம் சோழ மண்டலம், இதெல்லாம் என்னங்கிறது தனியாக இன்னொரு காணொலியில் சொன்னால் தான் இந்த பகுதிகள்லாம் உங்களுக்கு புரியும். அதை நான் சொல்லணும்னு நினைக்கிறேன், அதுக்கு உண்டான டைம் கிடைக்க மாட்டேங்குது. அது கண்டிப்பாக இன்னொரு காணொலியில் நான் அடுத்து சொல்கிறேன். ஆக மொத்த ஒருமா நிலத்தை, அதாவது 100 குழி நிலத்தை இந்த விச்சாதிரி ஆழ்வாருக்கு, அதாவது சோமகுல சுந்தர விச்சாதிரி ஆழ்வாருக்கு சபையினர் விற்று கொடுக்க முடிவு செய்து அப்பெண்ணாரிடம், கிட்டத்தட்ட அரசி தான் அவங்க, இருந்தாலும் போட்டிருக்கேன், அப்பெண்ணாரிடம் நிலத்திற்கு உரிய பொருளாக, அதை எம்மில் இசைஞ்ச விளைபொருள் அன்றைய காலத்தில் இருந்த நல்ல காசுகளில், அதான் அன்றாட நல் காசுன்னு சொல்கிறாங்க. எவ்வளவு? ஒரு காசை சபையினர் பெற்றுக்கொண்டு, ஒரு காசு தான், அதாவது 100 குழி நிலமே அந்த காலத்தில் ஒரு காசு தாங்க, அதுவும் ஒரு அரசுக்கிட்டேருந்து வாங்கியிருக்காங்க பாருங்க. ஒரு காசை சபையினர் பெற்றுக்கொண்டு இந்த நில ஆவணத்தை, இப்போ இது நிலம் வந்து கை மாறுதில்ல, ஒரு ஆளுக்கு விற்கப்படுதில்ல, அதை பதிவு செய்யணும்ல, ரிஜிஸ்டர் பண்ணணும்ல, அதை ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு பேர் தான் இது ஆவண களரி. சில கல்வெட்டுகளில் ஆவண கலிகைன்னு இருக்குது, அது ஒவ்வொரு கல்வெட்டுக்கு ஏற்ற மாதிரி மாறும். இதில் ஆவண கலிகைன்னு சொல்கிறாங்க, சிலதில் ஆவண கலரின்னு இருக்கும். முதல்ல இந்த ஆவண கலிகைன்னு என்ன சொல்லிடுறேன், பதிவாளர் அலுவலக ஆவணம், அதான் இதோட அர்த்தம். அது ஒரு உரிமை சீட்டு, ஒரு ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு உண்டான சீட்டு மாதிரி. களரி என்பது பதிவு செய்யும் இடம். களரி அப்படிங்கிறது பதிவு செய்கிற இடம். தற்பொழுது ஆவண உரிமைகளை பதிவு செய்யும் ரிஜிஸ்டருக்கு உண்டான லைசன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை பதிவு செய்கிற அலுவலகத்தை தான் பதிவாளர் அலுவலகம் சொல்லுவாங்க. சோழர் கால ஆட்சியில் நிலம், பணம், தங்கம் மற்றும் பிற பொருட்களுடைய அந்த டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே இந்த மாதிரி ஆவணச்சுவடியில் தான் என்ன பண்ணிக்கிறாங்க, பதிவு செஞ்சுருக்காங்க. அதுக்கு பேர் தான் ஆவணக்கலிகை. அந்த இடத்துக்கு பேர் ஆவணக்கலிகை. செஞ்சுட்டு அதை தான் பதிவு செய்து விளையாவணம் செய்து விற்று கொடுத்துள்ளனர் பிரம்மதேயமான பழுவூர் சபையினர். விளையாவணம்ங்கிறது என்னென்னா, ஒரு நிலத்தை கொடுத்துட்டு அந்த நிலத்திற்கு உண்டான பணத்தை திருப்பி வாங்கியிருக்காங்க, அதுதான் விலை ஆவணம். விலை கொண்டு அந்த இதை நிலத்தை கொடுத்து இவங்களும் அந்த காசை பெற்றுக்கொண்டு அதை ஆவணமாக எழுதியிருக்காங்க. அதுதான் ஆவண கலரில் நம்ம பதிவிடுறோம். அதுக்கு பேர் விலை ஆவணம். சில கல்வெட்டில் நில விலை ஆவணம்னு வரும், அதுவும் கிட்டத்தட்ட வரும், பட் இந்த கல்வெட்டில் வரல. சரிங்களா? அந்த விலை ஆவணம் செய்து விற்று கொடுத்துருக்காங்க இந்த பழுவூர் சபையினர். ரொம்ப முக்கியமான கல்வெட்டுங்க. பார்க்க சின்ன கல்வெட்டாக இருந்தாலும் நிறைய இந்த மாதிரி சிற்றரசர்கள் காலத்து கல்வெட்டு நிறைய இருக்குது இந்த கோவிலில். இந்நிலம் ஒரு மாவுக்கும் இதுவே விலையோலை ஆவதாகவும், இதுவே பொருள் மாவருதி பொருள் சிலவோலை காட்ட கடவரல் அல்லாதராகவும், இப்படி இசைஞ்சு இக்காசு ஒன்றும் கொண்டு இந்நிலம் ஒரு மாவும் விலைக்கர விற்று பொருளற கொண்டும் சிறுபழுவூர் சபையும். இது வந்து பார்த்திங்கன்னா, இந்த வார்த்தையை மட்டும் கொஞ்சம் கவனிங்க. இதுவே பொருள் மாவருதி பொருள் சிலவோலை காட்ட கடவர் அல்லாதாராகவும் அப்படின்னு ஒரு வார்த்தை பொதுவாக எல்லா கல்வெட்டுலையுமே சோழர் காலத்து கல்வெட்டில் வரும். இந்த வார்த்தை வந்து எல்லா கல்வெட்டுலையும் நிலவிலை ஆவணப்படி வரும். சரி, இந்த ஒருமா நிலத்தை சாசனமாக, அதாவது வித்துட்டோம் அப்படிங்கிறத ஒரு சாசனத்தில் எழுதுகிறாங்க. அதுதான் இதுவே விலையோலை ஆவதாகவும் சொல்லிட்டு, மற்றும் பணத்தை பெற்றுக்கொண்டதற்கான மூல சாசனம், எல்லாம் மூலப்பட்டயங்கிறது தான் மூல சாசனம். அதை தான் எப்படி சொல்கிறாங்க, இதுவே பொருள் மாவருதி பொருள் சிலவோலை காட்ட கடவர் அல்லாதராகவும் சொல்கிறாங்க. அதாவது இதுக்கு மேலே அதுக்கு உண்டான கேரண்டி வந்து யாரும் காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அது இயற்றப்பட்டுட்டு அந்த மூல சாசனத்திலே என்ன பண்ணிட்டாங்க, ரிஜிஸ்டர் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறத இங்கே சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு இப்படி இசைந்துன்னா அக்ரி பண்ணி இக்காசு ஒன்றும் கொண்டு, ஒரு காசை பெற்றுக்கொண்டு இந்நிலம் ஒருமாவும் முழு விலை பெற்று முழு பொருள் கொண்டுள்ளனர். அதாவது விலைக்கர விற்று பொருள்கர கொண்டோம்னு சொல்கிறாங்க. யார்? இந்த சிறுபழுவூர் சபையினர். சொல்லிவிட்டு இதோட முடிஞ்சிருது. இவர்கள் பணிக்க இப்பிரமாணம் எழுதினின் மத்தியஸ்தன் பழுவூருடையான் 1900 முடிக்கொண்டானேன்
இவை எண்ணெழுத்து. இப்படிக்கு சாந்தமங்கலத்து பாலாசிரியர் இலக்குவணன் கூத்தப்பண்ணின் இவை எண்ணெழுத்து. இப்படிக்கு பழுவூர் சவாந்து நாராயணன் இவை எண்ணெழுத்து. இதில் இந்த பாலாசிரியர், மத்தியஸ்தன் இதெல்லாம் வந்து ஒரு பொறுப்பு பணிகள். அதில் மத்தியஸ்தன்கிறவங்க யாருன்னா, பொதுவாக ஒரு சபை இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த சபைக்கு கீழே நிறைய அதிகாரிகள் இருப்பாங்க, ஒரு வேலை செய்கிற ஆட்கள் நிறைய பேர் இருப்பாங்க. அதில் இந்த சபையினர் சொல்கிற ஆணைகளை எழுதுகிறவர் மத்தியஸ்தன். சபையினர் ஆணையிட, அதுதான் பணிக்கன்னு சொல்கிறாங்க, ஆணையிட அந்த பிரமாணத்தை எழுதியவர் மத்தியஸ்தன். அதாவது ஊர் சபையினர் வந்து ஒரு ஆணை வெளியிடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஆணை வெளியிடுறதை வந்து செய்கிற ஒரு அதிகாரி, அந்த இதை வந்து செய்கிற ஒரு அதிகாரி, இல்லைன்னா அது ஓலையில் எழுதுகிறவரும் அவர் தான். அவர் யாருன்னா பழுவூர், இதே ஊரை சேர்ந்த 1000 முடிக்கொண்டான் அப்படிங்கிறவர், அவரும் கையெழுத்து போடுறார். அடுத்து இப்படிக்கு சாந்தமங்கலத்தை சேர்ந்த, சாந்தமங்கலம்ங்கிறது இதுக்கு பக்கத்தில் பழுவூர் பக்கத்தில் இருக்க ஊர் தான் போல், பாலாசிரியர். அதாவது பாலாசிரியர்னா பால்வாடி குழந்தைங்கன்னு சொல்லுவாங்களே, அவங்கள மாதிரி குழந்தைங்களுக்கு பாடம் எடுக்கக்கூடிய ஒரு ஆசிரியர் தான் பாலாசிரியர்னு சொல்கிறாங்க. லக்குவணன் கூத்தப்பண்ணன் அவரும் கையெழுத்து போடுறாரு. அடுத்து இன்னொரு பழுவூரை சேர்ந்த சவாந்து நாராயணன் அவரும் கையெழுத்து போடுறாரு. இவங்கெல்லாம் சாட்சிய கையெழுத்து போல். இது சாந்தி பாலாசிரியர், இன்னொரு பாலாசிரியர், அவர் பேர் வீரநாராயணந்து. அடுத்து இது சாவாந்தி நாராயணன் மாறன். இப்படி அறிவேன் இவ்வூர் வீரசோழ விண்ணகர் ஆழ்வார் கோயில் திருவாராதனை பண்ணும் நாராயணன் திருவாயி குலமுடையானன். இப்படி அறிவேன் இவ்வூர் கருமான். இது பன்மாகேஸ்வர ரக்ஷை. அதாவது இந்த வீரசோழ விண்ணகர் ஆழ்வார் கோயில் இருக்குது பார்த்தீங்களா, அது பழுவூரை சேர்ந்தவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். அது அங்கே இருக்க ஒரு பெருமாள் கோயில் தான், இப்போ மணவாள பெருமாள் கோயில்னு சொல்லப்படுது. அதே மாதிரி இந்த சாந்தி பாலாசிரியர் வீரநாராயணத்து அவரும் ஒரு கையெழுத்து போடுறாரு. அப்புறம் அந்த நாராயணன் மாறன் அவரும் கையெழுத்து போடுறாரு. அடுத்து இதே பழுவூரை சேர்ந்த அந்த வீரசோழ விண்ணகர் ஆழ்வார் கோவில், இன்றைக்கி மணவாள பெருமாள் கோயில் அந்த பழுவூரில் சொல்லப்படுது. அந்த இறைவனை தினந்தோறும் பூஜை செய்யும், ஆராதனை செய்யும் நாராயணன் திருவாய் குலமுடையானின் அவரும் ஒரு சாட்சியமாக மாறுகிறார். அடுத்து இப்படி அறிவேன் இதே ஊரை சேர்ந்த கருமான் அவரும் கையெழுத்து போடுறார். அப்புறம் தர்மத்தை பல சிவனடியார்கள் பாதுகாப்பர். இது பன்மாகேஸ்வர ரக்ஷை அப்படின்னு சொல்லி இந்த கல்வெட்டு இதோடு முற்றுப்பெறு. ஸோ இந்த கல்வெட்டு ரொம்ப எளிமையாக தான் இருக்கும். இந்த கல்வெட்டு தகவலை எல்லாருக்கும் பகிருங்க. நன்றி, வணக்கம்.